சீனா கூட அமெரிக்கா நேரடியாக மோதாம ஒரு 90 நாட்கள் எகெயின் ஒரு 90 நாட்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டைம் அவகாசம் கொடுப்பதற்கான காரணமும் அந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அது பேஸ்டான பிஸ்னஸ் தான். ஸோ இந்த ரேர் எர்த் எலமெண்ட் அமெரிக்காவுக்கு ரொம்பவே தேவை. நாட் ஒன்லி அமெரிக்காங்க, எல்லா நாடுகளுக்குமே. குறிப்பாக மிலிட்ரி, ரிசர்ச், சயின்டிஃபிக்காக நம்ம ஏதாவது செய்கிறோம், விண்கலம், செயற்கைக்கோள் இப்படின்னு சொல்கிற எல்லாத்துக்குமே ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவை. அப்படிப்பட்ட ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அமெரிக்காவுக்கு சீனாவினுடைய உதவி இல்லாமல் அமெரிக்காவால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இதே நேரத்தில் இந்தியாவுக்கும் இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் வேணும். சில 30 கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய தேவை அப்படிங்கிறத இந்தியாவும் ஒரு பட்டியல் போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் கொடுப்பதை சீனா என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நாட்கள் தடைப்படுத்தினார்கள். அடுத்ததாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. கம்ப்ளீட் தடை இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வெண்டாஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரியான பல சட்டத்திட்டங்களை உருவாக்குனாங்க. சீனா இந்தியாவுக்கு மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, பல நாடுகளுக்கும் அதே மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்தாங்க. இப்போ வாதி ஜெய்சங்கர் அவர்களிடம் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு ரேர் எர்த் எலமெண்டாக இருக்கட்டும், ஃபர்டிலைசராக இருக்கட்டும், டனல் பேஸ்டான மெஷினரிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நாங்கள் மறுபடியும் இந்தியாவுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம். 2 நாட்டு உறவு அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றத இன்னைக்கு சீனா மற்றும் இந்தியாவினுடைய ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டிருந்த போது அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க 2 நாட்டு அரசாங்கமும்.